ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில கூட உங்களை அவரை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே கூட எபேசியர் 2 அதிகாரம் 10 கூட வாசித்து தியானிக்கலாம். ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாய் இருக்கிறோம். அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். மிக அருமையான வேதவசனம். இந்த வேதவசனத்தின் முதல் பகுதியில் கூட நற்கிரியை என்று சொல்லப்பட்டிருக்கிறார். மெய்யாகவே நற்கிரியைகளை செய்வதற்காக தான் இந்த பூமியில தேவன் நம்மை ஏற்படுத்தியிருக்கிறார் என்பதை இந்த வேத வசனத்தின் மூலம் நாம் அறிந்து கொள்ள முடியும். முதலாவதாக சொல்லப்பட்டிருக்கிறது, நற்கிரிகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுக்குள் சிருஷ்டிக்கப்பட்ட அதற்காக தான் ஒரு மனிதனை தேவன் சிருஷ்டித்திருக்கிறார் என்பதை ஒவ்வொரு மனிதர்களும் அறிந்து கொள்ள வேண்டியது மிக அவசியமாக இருக்கிறது. இதை அறியாமல் அநேக மனிதர்கள் இருக்கிறார்கள். ஆனால் ஒரு சில நற்கிரியைகளை செய்கிறார்கள். அதற்காக தான் நாம் கிறிஸ்து நம்மை அழைத்திருக்கிறார், சிருஷ்டித்திருக்கிறார் என்பதை மறந்து போகாதபடி இன்னும் தொடர்ந்து நாம் நற்கிரியைகளை செய்வதற்கு ஆயத்தமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் அதற்காக தான் நாம் சிருஷ்டிக்கப்பட்டோம், கிறிஸ்து இயேசுக்குள்ளாக. இரண்டாவதாக சொல்லப்பட்டிருக்கிறது, நற்கிரியைகளை செய்வதற்கு தேவனுடைய செய்கையாக இருக்கிறோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் எதையெல்லாம் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறாரோ அதையெல்லாம் நாம் செய்ய வேண்டும் என்று தேவனுடைய விருப்பமாக இருப்பதினாலே இங்கே சொல்லப்பட்ட வார்த்தை, நீங்கள் தேவனுடைய செய்கையாக இருக்கிறீர்கள் என்பதை அதையும் நீங்கள் மறந்து போகாதீர்கள். ஒவ்வொரு மனிதனுக்குள்ள இந்த சிந்தனைகள், இந்த வார்த்தைகள் செயல்படும் என்றால் மெய்யாக இந்த பூமியில நற்கிரியைகளை தான் செய்து கொண்டிருப்பார்கள். மூன்றாவதாக சொல்லப்பட்டிருக்கிறது, அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணியிருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு எதற்காக நாம் சிருஷ்டிக்கப்பட்டோம், எதற்காக யாருடைய செய்கையாக இருக்கிறோம் என்பதையெல்லாம் மனிதர்கள் மறந்து விடுகிறார்கள். ஆனால் தேவனுடைய வார்த்தை இங்கே என்ன சொல்கிறது, அவைகளில் நாம் நடக்கும்படி என்று சொல்லப்பட்ட நற்கிரிகளை செய்யும்படியாக நீங்கள் ஒவ்வொரு நாளும் அதற்காக நீங்கள் நடக்க வேண்டும். தேவன் என்னை நற்கிரிகளை செய்வதற்காக சிருஷ்டித்திருக்கிறார், நான் அதற்காக நான் செயல்படுவேன் என்று ஒவ்வொரு மனிதர்களும் சிந்தித்து செயல்படும்போது இங்கே சொல்லப்பட்ட வார்த்தையின் பிரகாரம் நீங்கள் முன்னதாகவே ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறீர்கள். அதற்காக தான் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்க, அதற்காக தான் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கள், தேவனுடைய செய்கையாக இருக்கிறீர்கள். இத்தனை காரியங்கள், 3 காரியங்கள் நீங்கள் நற்கிரிகளை செய்வதற்காக தான் ஒரு மேன்மையான மனிதனை இந்த பூமியில தேவன் உருவாக்கி வைத்திருக்கிறார், சிருஷ்டித்து வைத்திருக்கிறார். ஆதியிலே ஆதாமி ஏவாளையும் சிருஷ்டித்தார் என்றால் எதற்காகவென்றால் நற்கிரிகளை செய்யும்படியாக சிருஷ்டித்திருக்கிறார். ஒவ்வொரு மனிதர்களையும் அப்படிதான் தேவன் நினைத்து இந்த பூமியில எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார், நற்கிரிகளை செய்ய வேண்டும் என்று. ஆனால் அதற்கு மாறாக இந்த பூமியில் அநேக தேவையற்ற காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. மனிதர்கள் தேவையற்ற காரியங்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் எதற்காக நாம் சிருஷ்டிக்கப்பட்டோம், யாருடைய செய்கையாக இருக்கிறோம், எதற்காக தேவன் நம்மை ஆயத்தம் பண்ணியிருக்கிறார் என்று ஒரு மனிதன் சிந்திப்பான் என்றால் இந்த வேத வசனத்தின் அடிப்படையில் தேவன் நம்மை நற்கிரிகளை செய்வதற்காக சிருஷ்டித்து அவருடைய செய்கையாய் இருந்து அதற்காக தான் நற்கிரிகளை செய்யும்படியாக நடக்கும்படியாக நம்மை ஆயத்தம் செய்திருக்கிறார் என்பதை ஒவ்வொரு மனிதர்களும் சிந்தித்து செயல்படுவார்கள் என்றால் இந்த பூமியில் நற்கிரியைகளை தவிர வேற எந்த கிரியைகளும் செயல்படாதபடிக்கு மாற்றி தேவன் நற்கிரிகளை மாற்ற இந்த பூமியில் செய்வதற்கு உங்களுக்கு உதவி செய்வாராக. கண்களை முடிச்சு வைக்கலாம். எங்கள் அன்பு தகப்பனே, இந்த அருமையான வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தையின் பிரகாரம் எங்களை சிருஷ்டித்ததின் நோக்கம் நீர் ஆண்டவரே, நாங்கள் நற்கிரிகளை செய்யும்படியாக நீர் எங்களை சிருஷ்டித்திருக்கிறீர். நாங்கள் நம்முடைய செய்கையாக இருக்கிறோம். அதை நற்கிரிகளின்படி நடப்பதற்கும் எங்களை ஆயத்தம் பண்ணியிருக்கிறீர் என்பதை நாங்கள் அறிந்து ஒவ்வொரு நாளும் நற்கிரிகளை செய்ய இந்த பூமியில நற்கிரிகளை செய்து இன்னும் உடைய நாமத்தை மகிமைப்படுத்த எங்களுக்கு உதவி செய்த தயவுக்காய் நன்றி செலுத்தி இன்னும் அநேகரை இப்படிப்பட்ட
நற்கிரியலை செய்யும்படியாக நீர் அழைத்திருக்கிறீர் என்பதை, சிருஷ்டித்திருக்கிறீர் என்பதை அறிந்து கொண்டு தொடர்ந்து நற்கிரியலை செய்ய நீர் அவர்களுக்கு நல்ல ஞானத்தை கொடுப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென்.